ஹலோ ஆல். 100 days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச். எஸ், இதைத்தான் நான் பண்ணணுன்ட்டு நினச்சிருக்கேன். அதை தான் நான் பண்ண போகிறேன். என் பேர் வெங்கட் கிஷோர். வயசு 29 ஆகுது. கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்து நான் வெயிட்டாக தான் இருக்கேன், ஒபிஸில் தான் இருக்கேன். இந்த 19 வருஷ வாழ்க்கையில் எல்லோரும் இந்த கிண்டல் கேலி அதெல்லாம் ஓகே, பட் பாடிலையும் சில ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பித்தது. பர்சனலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பித்தேன். ஸோ அதனால் நான் 2020 நம்ம எல்லோரும் வீட்டில் இருந்தோம் இல்லையா, அந்த டைமில் சரி உடம்பை குறைக்கலாம், இப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ட்ரைடு டு லூஸ் வெயிட். ஆனால் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஐ டோன்ட் ஹாவ் அ கோச், ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் கன்சல்டேஷன் டு நான் அப்போ ஒரு 125 இருந்தேன். ஸோ 125 kgயில் இருக்கும்போது எப்படி வெயிட்டை குறைக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்ணும், என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரில, எந்த ஐடியாவும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் மனி அட் தட் டைம். ஐ டோன்ட் ஹாவ் எனி கான்டாக்ட் டு கான்டாக்ட் சம் பர்சன். ஐ டோன்ட் ஹாவ் எனி நெட்ஒர்க். நானே எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி சில வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி டயட்டுக்குன்னு டயட் பார்க்க ஆரம்பித்தேன். சைமல்டேனியஸாக எக்ஸசைஸ் பார்க்க ஆரம்பித்தேன். எல்லாருமே வெயிட் எப்படி குறைக்கணும், இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும் எல்லாம் சொன்னாங்க. அஸ் அ வெஜிடேரியன், நான் ஒரு வெஜிடேரியன். பட் இந்த வெஜிடேரியன் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு நிறையா ப்ரோட்டீன் சோர்ஸ் இல்லை. அந்த டைம் நிறைய பேர் இந்த ப்ரோட்டீனை பற்றியோ அதை பற்றியோ நான் நிறையா கிராஷ் டயட்டை பற்றி பேசினாங்க. ஸோ நான் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஐடியா வந்துச்சுன்னா, ஓகே நம்ம ஏன் வெயிட்டை குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிளண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு எவ்வளோக்கெவ்வளோ சாப்பிட பிடிக்குமோ எனக்கு அவ்வளோக்கெவ்வளோ சமைக்கிறதும் பிடிக்கும். ஸோ ஐ யூஸ் டு குக் ஃபார் மை ஓன் செல்ஃப். அம்மா அப்பா எல்லாருமே இருந்தாங்க, பட் இருந்தாலும் நான் குக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு குக் பண்ணி நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, அதையே நான் சாப்பிட ஆரம்பித்தேன். கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக வெயிட்டு குறைஞ்சது, கரெக்டாக தூங்கினேன். எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஃபுட்டை சாப்பிடணும், இது ரெண்டுத்துலேயுமே பிரச்சனை ஆகிடுச்சு. 6 மாதம் கிட்டத்தட்ட பண்ணேன். ஒரு மாதத்துக்கு 5 கிலோ அளவுக்கு கூட குறைச்சேன். சம்டைம்ஸ் 3 கிலோ குறையும், சம்டைம்ஸ் 4 கிலோ, சம்டைம்ஸ் 5 கிலோ, இந்த மாதிரி குறைய தான் செஞ்சது. பட் த பாயிண்ட்டு எங்கே மாறுச்சு அப்படின்னா, என் உடம்பு குறைய குறைய என்னுடைய சதைப்பகுதி, என்னுடைய ஹிப்பு, என்னுடைய தைஸு, செஸ்ட்டு எல்லாமே ரொம்ப சாகியாக ஆரம்பிச்சது, தொங்க ஆரம்பிச்சது. ஐ டோன்ட் நோ ஒய், வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங். நான் நல்லா தானே வெயிட்டை குறைச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அப்போ அந்த நாலேஜெலாம் இல்லை. ஓகே, சாகினா லைக் ரொம்ப தொங்க ஆரம்பிக்கல, தொங்க ஆரம்பித்த அந்த ஸ்டேஜ் வந்துக்கிட்டு இருந்தது. ஐ பிகம் அக்லி while I'm seeing the mirror. I'm happy while I'm seeing the weight machine, but I'm very sad while I'm seeing the mirror. ஸோ நான் ஓகே இது வேலைக்காகாது அப்படின்னு நான் நினைக்கிறதுக்குள்ளே லாக்டவுன் எடுத்து விட்டாங்க. லாக்டவுன் எடுத்து விட்டதுக்கப்புறம் நான் சென்னைக்கே போகிறேன். ஸோ சென்னையில் நான் போயிட்டு ஐ யூஸ் டு திரும்ப நான் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நான் திரும்ப வாழ ஆரம்பித்தேன். ஹெல்தி லைஃப் ஸ்டைல்லேருந்து அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நிறையா பிரியாணி சாப்பிட்டேன், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, இர்ரெகுலர் ஸ்லீப்ஸு, இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் நடக்க எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஐ எம் கெட்டிங் வெயிட். ஸோ அகெயின் ஐ எம் கெய்னிங் வெயிட். ஐ கெட் இன் டு மோர் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எல்லாமே. ஸோ நான் ஓகே அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2021, 2022, 2023 வரைக்குமே ஐ எம் நாட் அவேர் ஆஃப் மை வெயிட் இஸ் கெய்னிங் அண்ட் ஆல். பட் சின்ன சின்ன பிரச்சனை வர ஆரம்பிக்குதுல்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் மாற ஆரம்பிக்கிறாங்க. வயசு கூடுது, என் வயசு பசங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வருது, எல்லாமே வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருது, நான் இப்போ எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும். தென் ஓகே நான் ஃபஸ்ட்டு என்னால் உடம்பை குறைக்க முடியுதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த 6 மாதத்தில் கொடுத்துருச்சு. 2வது பாயிண்ட், எவ்வளோ தான் நான் குறைச்சாலும் ஒய் மை பாடி இஸ் நாட் கெட்டிங் ஸ்டிஃப். இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் வந்தே ஆகணும். அப்படி நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரும்போது I used to research something else. அண்ட் அது மூலிமா நான் 2-3 மாஸ்டர் கிளாஸ் போக ஆரம்பித்தேன். யூடியூப்பில் தான் ரிசர்ச் பண்ணேன். யூடியூப்லேயே தருண்குமார், அப்புறம் இன்னும் 2-3 ஃபிட்னஸ் கோச்சஸ்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் ஐ எம் நாட் காண்டாக்டிங் தம், பட் அவங்களுடைய மாஸ்டர் கிளாஸ்லாம் நான் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். எஸ்பெஷலி தருண்குமாருக்குள்ள தான் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு
ஒரு பாயிண்ட்குள்ளே நான் வந்தேன். இஃப் யூ ஆர் ரியலி ஒர்க் அவுட் ஃபார் யுவர் பாடி யூ ஷுட் ஹாவ் டு அப்ரோச் இன் அ சயின்டிஃபிக் வே. அதுக்கு அவங்க நிறைய ஃபார்முலாஸ்லாம் சொல்லி தந்தாங்க. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நான் 2024 April 2 அப்போது April 2 or 4 ஐ திங்க் வெயிட் அ மினிட் April 4 வந்து நான் அந்த ஃபார்முலாவெல்லாம் அப்ளை பண்ணி ஏற்கனவே வச்சுட்டேன். ஓகே, ஒரு சின்ன சின்ன கணக்கெலாம் அந்த ஃபார்முலா என்ன எதுங்கிறத நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லாமல் இருக்க மாட்டேன். அந்த ஃபார்முலாஸை நான் போட்டதுக்கப்புறம் தான் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ சாப்பிட்ணும், ஒரு வாரத்துக்கு நான் எவ்வளோ எடுத்துகிட்ருக்கேன், உன் சாப்பாடு, உன் தூக்கம், உன்னுடைய என்விரான்மெண்ட், உன்னுடைய டே டு டே லைஃப் ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாத்தையுமே நீ மாற்றணும்னா நான் என்ன செய்யணும், நான் மாறணும். சீக்கிரமாக எந்திரிச்சா எனக்கு டே நல்ல டே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த நாட்கள் போய் சீக்கிரமாக தூங்கினாதான் அடுத்த நாள் டே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் அப்படின்னு நான் மாற ஆரம்பித்தேன். ஸோ எல்லாமே எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எஸ்டர்டேஸ் நைட். ஸோ இங்கேருந்து தான் என்னுடைய லைஃப் மாற ஆரம்பித்தது. சீக்கிரமாக தூங்க ஆரம்பித்தேன். ஸோ சீக்கிரமாக எந்திரிச்சேன். சீக்கிரமாக நான் எந்திரிக்க ஆரம்பித்தேன். சீக்கிரமாக என் வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு டேஸில் இருக்கக்கூடிய ஒரு டேக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து எனக்கு நிறையா கிடைக்க ஆரம்பித்தது. ஸோ இதை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஃபார்முலாவெல்லாம் அப்ளை பண்ணி ஓகே வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கும்போது தான் எனக்கு இன்னொன்று பிடிபட்டுச்சு. என்றைக்குமே வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம், ஃபேட் லாஸ் பண்ணி லைஃப்பை ஹெல்த்தியாக மட்டுமே மாற்றுவோம். என்றைக்குமே அதுதான் நமக்கு நிரந்தரம். நமக்கு வந்து ஒரு வருஷம் டைம் இருந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் வெயிட்டை குறைச்சிட்டேன். என் கோல் வெயிட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே தான் நான் பயங்கரமாக மாட்டினேன். ஸோ என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையே எனக்கு எங்கே ஆச்சுன்னா, நான் என்னுடைய கோலை செட் பண்ணுறதுல தான் ஆச்சு. அப்போ நான் அந்த கோலை லைஃப் லாங்காக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக நான் வாழ்க்கை ஃபுல்லாக உடம்பை குறைச்சிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. ஐ எம் கோயிங் டு பி ஹெல்தி அஸ் வெல் அஸ் ஹாப்பி. எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என் உடம்பை குறைச்சி நான் லீன் ஆகி நான் என் கான்ஃபிடென்ஸையும் என்னுடைய க்ரெடிபிலிட்டியும் எனக்கே நான் ஃபஸ்ட்டு கெயின் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து எனக்கு ஓட தோணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வெயிட்டை குறைக்கிறேன். வெயிட்டை குறைச்சி அதில் இருந்து என்னுடைய வெயிட்டை குறைக்கிற ப்ராசஸ்ஸே என்னுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ப்ராசஸ் மாதிரி நான் மாற்றணும். அதாவது ஒரு மாதத்துக்கு இத்தனை இவ்வளோ வெயிட்டை நான் குறைக்கணும் அப்படிங்கிற கோல் வைக்காமல், ஓகே, இது ஸ்லோ ப்ராசஸாக வச்சு ஒரு வாரத்துக்கு எனக்கு 1 கிலோ இல்லை 1/2 கிலோ எனக்கு குறைஞ்சா கூட போதும். பட் இது எனக்கு சஸ்டெயின் ஆகணும். நான் என் கோல் ஆஃப் வெயிட்டை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட எனக்கு என்னுடைய உடம்பு ரொம்ப முக்கியம், என்னுடைய மென்டல் ஹெல்த் அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ இதை ரெண்டையுமே நான் பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் என்னோட நல்ல லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதை தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இந்த 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச். ஏன்னா இந்த 100 days-ம் நான் ஏன் வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, ஐ வாண்ட் டு டூ வெயிட் லாஸ் ஃபஸ்ட். நான் ஃபஸ்ட்டு ஒரு டிசிப்ளின் அண்டு கன்சிஸ்டன்சி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நான் வரணும். April 4 நான் சொன்னேன்ல, இந்த வருஷம் April 4 நான் அதை ஆரம்பித்தேன்னு. அப்படி ஆரம்பிக்கும்போது என்னுடைய வெயிட்டு திரும்பவும் 125 kg வந்துருச்சு. ஓகே, ஸோ ஆரம்பிக்கும் போது 125 kg தான். அதாவது 2020 நான் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணும்போது அப்போவுமே 125. அதுக்கப்புறம் நான் நடுவில் விட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் 125 வந்துருச்சு. அதுதான் இந்த வருஷம் April 4 நான் ஆரம்பிக்கும் போது 125 kg. June 13 வந்து என்னுடைய வெயிட் வந்து 117 kg. கிட்டத்தட்ட 8 kgs நான் குறைஞ்சிருந்தேன். இந்த 8 கிலோ வந்து எப்படி குறைஞ்சதுன்னா, நான் மார்ச்லேருந்து, அதாவது 2024 மார்ச்லேருந்தே நான் வந்து I stopped eating sugar, processed ஃபுட்னால் இந்த பேக்டு ஐட்டம்ஸ் அதெல்லாமே, லைக் பிஸ்கட்டு, கேக்கு, சிப்ஸு, வாட்எவர் இட் இஸ் அது. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற ஃபாஸ்ட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை KFC மெக்டி மாதிரி பெரிய பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸாக இருக்கட்டும், அது ரெண்டுமே சாப்பிட்றதில்ல. ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றதில்ல. சுகர் கட் பண்ணிட்டேன். இந்த 3 மட்டுமே தான் நான் பண்ணேன். அதையும் மீறி எனக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா, லைக் பாஸ்தா சாப்பிட்ணும், இல்லை நூடுல்ஸ் சாப்பிட்ணும், ஐ வாண்ட் டு ஈட் சம் பிரியாணி, எனிதிங் எல்ஸ் இஃப் ஐ வாண்ட் டு ஈட். நான் வந்து வெஜிடேரியனுங்கிறதுனால எனிதிங் எல்ஸ் ஐ வாண்ட் டு ஈட்.
எனக்கு சமையலும் கொஞ்சம் தெரியுங்கிறதுனால நான் வந்து வீட்டிலேயே நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே பார்த்து பண்ண ஆரம்பித்தேன். இப்போது இஃப் ஐ கோ டு அ ரெஸ்டாரண்ட், இஃப் ஐ ஆர்டர் சம்திங் எல்ஸ், நான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரை கொண்டு வந்து வச்சுருவாங்க. வி ஈட் வித் ஆல் த ப்ளஷர் இல்லையா? எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போனோன்னா வி வில் ஷேர் எவ்ரிதிங். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் நமக்கு. பட் இங்கே நானே சமைச்சு எனக்கு ஏற்ற மாதிரி நான் சாப்பிட்றேங்கிறதுனால, இப்போ நான் ஒரு பாஸ்தா சமைக்கிறேன்னா கூட ஐ won't யூஸ் சீஸ், ஐ won't யூஸ் மோர் ஆயில். ஸோ எல்லாம் கம்மியாக நான் பண்ணி எப்படி செய்யலாம். ஸோ சீஸுக்கு பதிலாக காட்டேஜ் சீஸ்னால் ஒன்றும் இல்லை, பன்னீர் தான். ஸோ அந்த சீஸுக்கு பதிலாக எப்படி பன்னீர் நான் யூஸ் பண்ணலாம், எப்படி நான் வந்து இதை தூக்கி இதில் போடலாம், இதில் தூக்கி எப்படி அதில் போடலாம். ஸோ எல்லாத்தையுமே நான் யோசிச்சு இதுக்கு நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றினா தான் நான் இந்த டிஷ்ஷே சாப்பிட முடியுமா, அப்போ எனக்கு இந்த டிஷ் வேண்டாம் அப்படின்னு நான் கான்ஷியஸாக நான் சில விஷயங்கள்லாம் இந்த டிஷ்ஷுக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்றுவாங்களா, இந்த டிஷ்ஷுக்கு இவ்வளோ பட்டர் போடுவாங்களா, இந்த டிஷ்ஷுக்கு இவ்வளோ சுகர் போடுவாங்களா, இதெல்லாம் நான் என் கைப்பட செய்யும்போது தான். இதெல்லாம் நான் வெளியில் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, பட் அதெல்லாம் என் கைப்பட செய்யும்போது ஐ காட் மோர் கான்ஷியஸ். இவ்வளோ போட்டு செஞ்சால் தான் எனக்கு இவ்வளோண்டு கிடைக்குதா, அப்போ இதில் அவ்வளோ கலோரி இருக்கா, அப்போது நான் அதை பற்றி பயப்பட ஆரம்பித்தேன். ஸோ ஐ ஸ்டாப்ட் இட். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணும்போது அதுக்காக நான் வந்து ஒரு பாஸ்தாவோ ஒரு பர்கரோ ஒரு பீட்சாவோ நான் சாப்பிடாமல் இருக்க போகிறதில்ல. ஐ ஆம் கோயிங் டு ஈட் இட், பட் இன் மை ஓன் ஸ்டைல், ஃபார் மை ஓன் பாடி. ஸோ அது என்னை சார்ந்து நான் என்னுடைய செய்முறை எனக்கு ஏற்ற மாதிரியே நான் செஞ்சு நான் சாப்பிட்டுப்பேன். அது எனக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அப்படி அந்த மார்ச்லேருந்து நிப்பாட்டினதுடைய ப்ராசஸ் தான் எனக்கு இந்த 8 கிலோ குறைச்சதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 75% எனக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. மீதி 25% என்னென்னா இட்ஸ் அபவுட் மை எக்ஸசைஸ் அண்ட் குட் ஸ்லீப், குட் என்விரான்மெண்ட், அதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன். இந்த 75% 8 கேஜி குறைஞ்சதில் 75% காரணம் வந்து நான் வந்து ஹோட்டல் போகவே இல்லை. ஹோட்டல் போனாலும் தோசை இட்லியை தவிர்த்து எதையுமே சாப்பிடல. இதெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் பண்ணனா, இதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஹார்டாக உட்காந்து அப்படின்ட்டு நான் பண்ணனா அப்படின்னா எஸ், பிகினிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஸ்டமினா, ஒரு எனர்ஜி, ஒரு எப்படி சொல்கிறது, என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து நான் மூவ் ஆன் பண்ண வச்சிச்சு. ஒரு 1 வீக் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதை கடந்த உடனே என்னாச்சுன்னா, ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் நான் கான்ஷியஸாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்மி தான். உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருந்தாங்கன்னா ட்ரை டு சே நோ ஃபஸ்ட். நோன்னு சொல்லி பழகிருங்க இப்போவே. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்கள் உடம்பு உங்களுக்கு நோ சொல்ல ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக சொல்லும். அந்த ஸ்டேஜுக்கு உங்களை உடம்பை கொண்டு போயிடாதீங்க. இல்லைனா இப்போவே நீங்கள் நோ சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு உங்களுக்கு எஸ் சொல்லும். எஸ், நான் இந்த ஃபுட்டை எடுத்துக்கிறேன், எஸ் நீ சொல்கிறதுக்கெலாம் நான் ஒபே பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் உடம்பு உங்களுடைய மைண்டுக்கு ஒபே பண்ணும். இல்லைன்னா உங்கள் உடம்பு உங்கள் மைண்டுக்கு ஒபே பண்ணாது, அது நோ சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு அது சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் அந்த ஸ்டெப் எடுத்தேன். அப்படி இந்த ஸ்டெப் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இப்போது என் மைண்டும் என் உடம்பும் ஒரு சீர ஒர்க் ஆகி பல விஷயங்களுக்கு என் உடம்பு இப்போ எஸ் சொல்லிக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன், சுகர், ப்ராசஸ்டு ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஹோட்டல் ஃபுட், இது எதையுமே நான் தொடலை. ஓகே, இன்க்ளூடிங் சேவு, மிக்சர், ஸ்நாக்ஸு, சாட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். கேக்லேருந்து எனிதிங் எல்ஸ், நீங்கள் கூல் பெவரேஜஸ், பெப்சி, கோக்கு, மில்க் ஷேக்ஸு, சுகர் ஐட்டம்ஸ் நோவே. அப்போ பசிச்சா நீ என்ன சாப்பிடுவ? ஐ யூஸ் டு ஈட்ஸ் நட்ஸ், ஐ யூஸ் டு ஈட்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதெல்லாம் நான் பஞ்சம் வச்சதே கிடையாதுங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போது என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, லாங் டைமில் நான் க்ரோ ஆகணும். இப்போ என்னுடைய லாங் கோல் என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, ஃப்ளெக்சிபிலிட்டி வித் மொபிலிட்டி. இதுதான் என்னுடைய லாங் டேர்ம் கோல். நான் உடம்பை குறைப்பேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஆனால் அதில் நான் ஹாப்பியாக குறைக்கணும். கலோரி கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கு தான் சில ஃபார்முலாஸ்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன். நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப போட்டு என்னை ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ 2500 கலோரி தான் நான் ஒரு நாளைக்கு சாப்பிட்னா, 2500 பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் அளந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். அளக்க வேண்டியதை அளத்து நான் சாப்பிட்டுப்பேன். ஒரு ஃப்ரூட்டை நான் அளக்க மாட்டேன், ஒரு நட்ஸை நான் அளக்க மாட்டேன். நிஜமாக ஏன்னா நட்ஸ்லாம் நான் கொஞ்சம் தாங்க சாப்பிடுவேன், அதெல்லாம் அளக்க மாட்டேன்.
இதெல்லாம் அளக்காமல் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படி தான் நான் இந்த 8 கிலோவை குறைச்சேன். இந்த 8 கிலோ நான் குறைச்சது ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் 8 கிலோங்கிறது இப்போ ஏப்ரல் 4லேருந்து ஜூன் 13 வரைக்கும் 8 கிலோங்கிறது கிட்டத்தட்ட 2 மாதத்தில் 8 கிலோ குறைச்சிருக்கேன். அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலான விஷயந்தான். நான் இதை பெருசாக 8 கிலோலாம் நான் சொல்ல மாட்டேன். 8 கிலோ தான் குறைச்சிருக்கேன். ஆனால் எப்படி குறைச்சேன்? நான் இதை ஸ்ட்ரெஸ் ஆகி குறைச்சேனா, ஹார்ட் ஒர்க் பண்ணி குறைச்சேனா, இல்லை ஹாப்பியாக குறைச்சேனா? ஐ எம் ஹாப்பி. எதுக்குமே வருத்தப்படலை. ஏன்னா ஐ நோ டு குக். ஐ எம் குக்கிங். ஓகே, ஐ எம் குக்கிங் ஃபார் மை செல்ஃப். நான் அன்னைக்கு கூட பாஸ்தா சாப்பிட்டேன். ஒரு பெரிய பவுல் நிறைய நான் பாஸ்தா சாப்பிட்டேன். ஆனால் அந்த பாஸ்தாவில் சாஸ் இருந்தது. ஆனால் அது எந்த மாதிரியான சாஸ்னா, ப்ரொக்கோலி வேறு என்ன போட்டேன், முக்கியமானது எதுவும் ஒன்று போட்டாங்க, மறந்து போச்சு. ப்ரொக்கோலியும் பன்னீரும் போட்டு செஞ்சேன். ப்ரொக்கோலி, பச்சை பட்டாணி, பன்னீர் இதெல்லாமே போட்டு ஒரு க்ரீன் சாஸ் செஞ்சு நான் அதில் மிக்ஸ் பண்ணி, அந்த பாஸ்தா கூட மிக்ஸ் பண்ணி, அது கூட மஷ்ரூம், கேப்சிகம், அது பேர் என்ன, ஸ்வீட் கார்ன், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் சாப்பிட்டேன். இட் வாஸ் டெலிஷியஸ். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் எப்படியும் வர வீடியோஸில் நான் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஐ மீன் அதோட ரெசிபி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு அது. அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் பவுல் நிறையா தான் சாப்பிட்டேன். ஐநோ அந்த பாஸ்தா வந்து மைதாவில் தான் செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஐ யூஸ்ட் சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ஆயில், அதுவும் எனக்கு தெரியும். பட் அந்த ஒரு பவுல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ வில் ஈட் that one bowl of pasta for a 1 day, or not for 1 day, for a breakfast at least ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சாப்பிட்ருவேன். நாட் ஃபார் அ மந்த், ஐ மீன் நாட் ஃபார் அ வீக், ஒரு மந்த்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு மந்த்துக்கு நான் ஒரு தடவையாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது எனக்கு ஹாப்பி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதில் ஹெல்த்தியும் இருக்குது, ஃபேட்டும் இருக்குது. ஃபேட் இஸ் நாட் பேட். ஓகே, அதையும் நான் சொல்லிக்கிறேன். வர வீடியோஸில் நான் அதை பற்றியும் நான் நிறைய சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நோ மேட்டர் வாட். ஓகே, இதில் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிக 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 முக்கியமான விஷயம், இந்த ஜூன் 13 இப்போ வரைக்கும், அதாவது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த 117 இருக்கேன்ல, நான் குறைஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் அதே வெயிட்டில் இருக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, கன்சிஸ்டன்சி, டிசிப்ளினும் என்கிட்ட சரியாக இல்லை. அதை நான் சரி பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த 100 நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் கரெக்டாக இருக்கணும், ஹாப்பியாக ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதான் என் பிளான். ஓகே, சரி, ஓகே. இப்போது முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். என்னுடைய கோல், ஐ மீன் என்னுடைய வெயிட்டு எவ்வளோ அப்படின்னா, இப்போ என்னுடைய கரண்ட் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 117 kg, அதாவது 117 கிலோ இருக்கேன். ஓகே, என்னுடைய கோல், என்னுடைய ஹைட்டு, ஃபஸ்ட் நான் ஹைட்டை சொல்லிடுறேன். என்னுடைய ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர். ஓகே, இந்த 170 சென்டிமீட்டர் தான் என்னுடைய ஹைட்டு. என்னுடைய வெயிட்டு 117 kg. இப்போ என்னுடைய கோல், என்னுடைய வெயிட் வந்து எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா 70 kgக்கு நான் வரணும்னு நான் நினைக்கிறேன்னு இல்லை, அப்படி தான் நான் வரணும். அதுதான் என்னுடைய கரெக்டு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு. ஸோ அந்த 70 kgக்கு நான் வர்றதுக்கு கிட்டத்தட்ட நான் குறைக்க வேண்டியது 47 கிலோ குறைக்கணும். இப்போ இந்த 47 கிலோவை நான் எப்படி குறைக்க போகிறேன் அப்படின்னா, கேலரிஸ் மூலியமாக தான் நம்ம குறைச்சாகணும். அதுக்கு அந்த கேலரிஸ்க்கு நமக்கு 3 விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1, டயட். எஸ், 80% டயட் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. 10% எக்ஸசைஸ். ஓகே, அப்போ மீதி 10% தூக்கம். இந்த 3 சேர்ந்து தான் உங்கள் கேலரியை குறைக்கும். இந்த 3 சேர்ந்து தான் உங்கள் வெயிட்டை குறைக்கும். இந்த 3 சேர்ந்து தான் உன்னை ஹாப்பியாக வச்சுக்கும். இந்த 3 சேர்ந்து தான் உன்னை ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். அப்போது என் கேலரியை நான் குறைக்கணும். அதுக்கு முன்னாடி என் கேலரி எவ்வளோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி எத்தனை கேலரியை குறைச்சா எத்தனை கிலோ குறைக்கலாம் அப்படிங்கிறதும் தெரியணும். நம்பர் 1, 7700 கேலரி குறைச்சா 1 கிலோ குறையும். which means 1 kg is equal to 700 calories. ஓகே, இப்போ இது ஓகேவா? இப்போ அடுத்து தான் முக்கியமானது, எத்தனை ஒரு நாளைக்கு நான் எத்தனை கலரி எடுத்தால் என் உடம்பு குறையும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பாடி வெயிட் இன்ட்டு 2.2 இன்ட்டு 14 இன்ட்டு 7.
நான் திரும்பவும் சொல்கிறேன், பாடி வெயிட் இன்ட்டு 2.2 இன்ட்டு 14 இன்ட்டு 7. இந்த பாடி வெயிட்டுங்கிறது என்னுடைய ஆக்சுவல் இப்போ இருக்கிற கேஜி. ஓகே, 2.2 அப்படிங்கிறது ப்ரோட்டீன், 7 அப்படிங்கிறது ஒரு வாரத்தில் 7 நாள். இந்த நடுவில் இருக்கிற 14 மேட்டர் மறந்துருச்சு, பட் ஆனால் இந்த 14 முக்கியம். ஓகேவா? ஸோ பாடி வெயிட் இன்ட்டு 2.2 இன்ட்டு 14 இன்ட்டு 7 போட்டால் எனக்கு 25,225 கேலரிஸ் 1 வீக்குக்கு நான் எடுக்கணும். இதை நான் 7ஆல் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் மெயின்டைன் பண்ணக்கூடிய கேலரி எவ்வளோ அப்படின்னா, அதாவது மெயின்டைன் பண்ணக்கூடிய கேலரினா இதே வெயிட்டில் நான் லைஃப் லாங்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஒரு நாளைக்கு நான் 3600 கேலரி நான் எடுக்கணும். ஆனால் இந்த வெயிட்டில் நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கல, நான் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. அதாவது நான் என்ன சொன்னேன், 1 கேஜிக்கு 7,700 கேலரிஸ் 1 கேஜிக்கு நான் குறைக்கணும். என்னுடைய பாயிண்ட் என்ன, என்னுடைய ஒரு நாள் மெயின்டெனன்ஸ் கேலரி என்ன, 3600. ஓகே, இப்போ அந்த 3600 கேலரிங்கிறது வெரி ஹை கேலரி. 3600 கேலரி ஒரு மனுஷன் எடுக்கான்னா அவன் வந்து ஒபிசிட்டியில் இருக்கான்னு அர்த்தம். ஸோ நான் ஒபிசிட்டியில் தான் இருக்கேன். இதையே இந்த ஒபிசிட்டியே லைஃப் லாங் நான் மெயின்டைன் பண்ண முடியாது. நான் உடம்பை குறைக்கணும். நான் உடம்பை குறைக்கணும்னா என்னுடைய கோல் 1 வீக்குக்கு அட்லீஸ்ட் 1 கேஜியாவது நான் குறைக்கணும் அப்படின்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஓகே, அப்போ 47 கிலோ குறைக்கணும்னா எனக்கு 47 வாரம் வேணும். அப்படி நான் 1 வீக்குக்கு நான் 1 கேஜி நான் குறைக்கணும்னா நான் 1 வீக்குக்கு 7,700 கேலரிஸை நான் குறைக்கணும். அப்போ இந்த 3600 கேலரியில் இருந்து நான் ஒரு நாளைக்கு 1100 கேலரியை நான் குறைக்கணும். 2500 கேலரியை நான் இன்டேக் பண்ணால் மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு நான் 1 கிலோ குறைக்க முடியும். இதுதான் நான் போட்டிருக்கிற கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இதை யாருனாலும் பாடி வெயிட் இன்ட்டு 2.2 இன்ட்டு 14 இன்ட்டு 7ங்கிறது ரொம்ப ஈஸி ஃபார்முலா. இதை போட்டு வச்சு இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுடைய கோல் என்னென்னா 1 வீக்குக்கு 1 கிலோ குறைக்கணும். ஓகே, இதுதான் உங்கள் கோல். இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கேலரி எடுக்கிறீங்கன்னு தெரியும். அதுலேருந்து எவ்வளோ கட் டவுன் பண்ணால் நான் 1 வீக்குக்கு எவ்வளோ குறைக்க போகிறேங்கிறதும் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னென்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, எப்போ தூங்கணும், எப்போ தூங்கக்கூடாது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 100 நாளைக்கு உண்டான என்னுடைய கோல் என்னென்னா 1 வீக்குக்கு 1 கேஜிங்கிறது என்னுடைய கோல் இல்லை. என்னுடைய கோல் இந்த 100 நாளைக்கு ரொம்ப சிம்பிள். 117 கிலோ இருக்கேன். அதாவது ரொம்ப வருஷமாக நான் 3 டிஜிட்டில் தான் இருக்கேன். எனக்கு 2 டிஜிட்டில் வரணும். ஓகே, இந்த 100 டேஸ் முடியறதுக்குள்ளே நான் 99 நான் வந்திருக்கணும். இவ்வளோ தாங்க என் கோல். இப்போ நான் XXL இருக்கேன். எனக்கு XXL வந்தால் போதும். எனக்கு இவ்வளோ தான் என் ஆசையே. ஸோ இதுதான் என்னுடைய இந்த 100 நாளைக்கு உண்டான கோல். என்னுடைய லாங் டேர்ம் கோல் 47 வாரம். என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல் இந்த 100 நாள். பட் என்னுடைய லைஃப் கோல் ஹெல்த்தி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஹாப்பினஸ், மொபிலிட்டி. ஹாப்பியாக தான் நான் பண்ணணும். இந்த 100 நாளும் ஹாப்பியாக தான் பண்ணணும். அடுத்த 47 வாரமும் நான் ஹாப்பியாக தான் பண்ணணும். அடுத்த லைஃப்லும் நான் ஹாப்பியாக தான் என் உடம்பை நான் பார்த்துக்கணும். என்ன ஹாப்பியாக வச்சுருக்கிற எக்ஸசைஸ், என்ன ஹாப்பியாக வச்சுருக்கிற ஃபுட்டை நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் என்னுடைய கலோரியை நான் மைண்டில் எடுத்துக்க போகிறதில்ல. இதையும் நீங்கள் ரொம்ப மைண்டில் எடுத்துக்காதீங்க. கலோரியை ரொம்ப மைண்டில் எடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஓகே, கோலை செட் பண்ணுங்கள். அந்த கோலுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஆனால் நான் எதெல்லாம் கட் டவுன் பண்ண சொன்னணும், சுகர், ப்ராசஸ்டு ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், இது எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா பீஃப், மட்டனை கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் அதுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா அதை நிறையா சாப்பிட்டுட்டு கார்போஹைட்ரேட்ஸை எவ்வளோ மற்றதில் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்கள். இந்த 100 நாள் ஒர்க் அவுட்டும் நான் வீட்டில் வச்சு தான் பண்ண போகிறேன். ஐ எம் நாட் கோன் அட்டெண்ட் எனி ஜிம். ஐ எம் நாட் கோன் யூஸ் எனி ஹை எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ். எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. ஐ எம் ஜஸ்ட் கோன் யூஸ் மை ஹோம் ப்ராப்ஸ். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஸ்பேஸில் நான் பண்ண போகிறேன். ஏன்னா அப்படி தான் நான் 2020 குறைச்சேன். இட் ஒர்க்ட். பட் இன் சம் அதர் வே அது வந்து ரொம்ப தப்பாயிடுச்சு. பட் இந்த வட்டமும் அது தப்பாக கூடாதுங்கிறது
என்னோடய இன்டென்ஷன். பட் ஒருவேளை நான் தப்பாச்சுன்னா கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நான் திரும்பவும் சாகி ஆகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஐ வில் கோ டு ஜிம் ஒன்ஸ் ஐ கம் டு த 2 digit கிலோகிராம். ஸோ நான் அந்த 2 digit தான் என்னுடைய கோல். இப்போது இந்த 100 நாளைக்கு 2 digit அண்ட் XXL இது மட்டும்தான் என்னுடைய கோல். இந்த கோலுக்காக தான் நான் ஓட போகிறேன். ஓகே, இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஐ கேன் கோ டு ஜிம், ஐ கேன் ஸ்டிஃப் மை மசில்ஸ் ஆர் whatever. அதுக்கப்புறம் நான் அதை பார்க்குறேன். ஓகே, அந்த 100 நாளை நான் மூணு விதமாக பிரிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 30 நாள் எப்படின்னா, டயட் எடுக்க போகிறேன், எக்ஸசைஸ் எடுக்க போகிறேன், தூங்க போகிறேன். காலையில் நான் 4:30க்கெலாம் எந்திரிச்சிருவேன். 5:30 கிட்ட நான் மேலே போய் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். 7:30க்கு தான் நான் கீழே வருவேன். அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் லைஃப் ஒரு 9 மணி 9:30க்கு தான் சாப்பிடுவேன். நானே சமைச்சு தான் சாப்பிடுவேன். அந்த 9:30க்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹை கலோரியாக தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த ஹை கலோரினா 500 கலோரியாக இருக்கும், இது 700 கலோரியாக இருக்கும், 800 கலோரியாக கூட இருக்கும். ஆனால் இந்த ஹை கலோரியை நான் அப்படியே சஸ்டெயின் பண்ணி 4 மணி வரைக்கும் நான் சஸ்டெயின் பண்ணி வச்சுருப்பேன். ஈவினிங் 4 o'clock வரைக்கும். ஏன்னா நடுவில் லஞ்ச் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஒரு அம்லா ஜூஸ் குடிப்பேன், 2-3 நட்ஸ் சாப்பிடுவேன், அவ்வளோதான். 4 மணி வரைக்கும் நான் சஸ்டெயின் பண்ணி 4 மணிக்கு என்னுடைய லஞ்ச் அண்ட் டின்னரை நான் முடிச்சிடுவேன். என் லஞ்சுக்கு எங்கள் அம்மா நிறைய காய் செஞ்சு வச்சுருப்பாங்க. 100 to 150 கிராம் ரைஸ் எடுப்பேன். ஓகே, காய் ஒரு 2 வெஜிடபிள்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 400 grams வெஜிடபிள்ஸ் நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த 400 to 450 grams வெஜிடபிள்ஸ், 150 கிராம் ரைஸு, இது எனக்கு போதும். ஸோ அந்த 4 மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடோடு சரி, நைட்லாம் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னுடைய ஹோல் டே. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. நைட்டு 10 மணிக்கெலாம் தூங்கிடுவேன், 9:30 கூட தூங்கிடுவேன். 2வது 30th டே, அடுத்த 30 நாள் நான் எப்படி நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, டயட் இருக்கும், எக்ஸசைஸ் இருக்கும், ஃபாஸ்டிங் இருக்கும், ஸ்லீப் இருக்கும். ஃபாஸ்டிங்னா வீக்லி ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். அதே எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன்னு கிடையாது. எக்ஸசைஸில் வேரியஸ் எக்ஸசைஸ் பண்ணுவேன். பட் ஆனால் மார்னிங் எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 30 டேஸும் மார்னிங் எக்ஸசைஸ் தான், 2வது 30 டேஸும் மார்னிங் எக்ஸசைஸ் மட்டும்தான். ஈவினிங்லாம் நான் பண்ண போகிறதில்ல. அடுத்த 40 நாளைக்கு என்னென்னா, சேம் அதே டயட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபாஸ்டிங் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் தான். ஸ்லீப்பும் அதே மாதிரி தான். ஆனால் எக்ஸசைஸ் மட்டும் மார்னிங் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோன்னோ அதை அப்படியே நான் ஈவினிங்கும் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் என்னுடைய இந்த 100 நாளைக்கு உண்டான சேஞ்ச் ஓவரை நான் பார்ப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ப்ராக்ரஸ், இந்த ப்ராக்ரஸ்க்குள்ளே தான் நான் பண்ணலாம். ஒரு டைம் டேபிள் மாதிரின்னு வச்சுப்போமே. இந்த டைம் டேபிளுக்குள்ளே, அதாவது ஃபஸ்ட்டு 30 நாள், அடுத்த 30 நாள், அடுத்த 40 நாள். இதில் இந்த 100 நாளில் இன்னும் 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இந்த ரொட்டீன் லைஃப்குள்ளே வரணும், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட், எனக்கு இந்த யூடியூப்பில் இப்படி வீடியோ எடுத்து பேசுகிறது ரொம்ப புதுசு. ஐ எம் அ சோலோ க்ரியேட்டர். நானே வீடியோ எடுப்பேன், நானே எழுதுவேன், நானே வீடியோ எடுப்பேன், நானே எடிட் பண்ணுவேன், நானே அப்லோட் பண்ணணும். எவ்ரிதிங் இஸ் ஆன் மீ. ஸோ டைட்டில், தம்ப்நெயில் எல்லாமே நான் தான். ஸோ இதையும் நான் கன்சிஸ்டன்சியாக நான் கொண்டு வரணும். ஏன் நான் இதை கன்சிஸ்டன்சியாக செய்யணும்னா, நான் இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து நான் பேசுகிறதுக்கு காரணம் ஒரு வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோக்காக மட்டும் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ மை வேல்யூஸ். என்னுடைய அனுபவத்தையும் என்னையும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும். எஸ், நான் பகிர்ந்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க, பசங்க, பொண்ணுங்க, கல்யாணமானவங்க, லேடீஸ், ஜென்ஸு, கொஞ்சம் வயசானவங்க, 50+ எல்லாருமே குண்டாக இருப்பாங்க. நிறைய பேர் அப்படி குண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கல. என் கூட சேருங்க, என் கூட அவங்க கனெக்ட் ஆகணும். எஸ், ஆமாம், நம்மளும் 100+ இருக்கோம், இவன் சொல்கிற இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்க நம்பணும். அப்படி அவங்க நம்பணும்னா நான் அவங்ககிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கணும். நான் இதெல்லாம் பண்ணேன், எனக்கு அது இதை வாய் வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஐ ஷுட் ஹவ் டு ஷோ தம். நான் அதை அவங்ககிட்ட காமிக்கணும். நான் அவங்களுக்கு அந்த வேல்யூவை நான் ப்ரொவைட் பண்ணணும். நான் என்ன சாப்பிட்றேங்கிறத ப்ரொவைட் பண்ணணும். அதை எந்தெந்த டைமில் சாப்பிட்றேங்கிறத நான் ப்ரொவைட் பண்ணணும். எப்போ தூங்கி எப்போ எந்திக்கிறேங்கிறத ப்ரொவைட் பண்ணணும். எந்தெந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறேங்கிறத ப்ரொவைட் பண்ணணும். நடுவில் மிஸ்டேக் பண்ணுறேன், தப்பு பண்ணுறேன், அடி வாங்குறேன், கிவ் அப் பண்ணுறேன், எதுனாலும் நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிவ் அப் மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஐ won't do it. திரும்ப நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன். பட் ஐ வில் டெல் யூ தட் ஐ won't give up. ஐ never give up. பட் நான் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறனோ அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் என்னெல்லாம் சரியாக பண்ணி எனக்கு சரியாக போகுதோ அதையும் நான் சொல்லுவேன். என்னெல்லாம் நான் சரின்னு நினச்சி பண்ணி எதெல்லாம் தப்பாக போகுதோ அதையும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, எல்லாத்தையுமே நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். இஃப் ஐ டூ சம் எக்ஸ்பென்சஸ் ஃபார் மை
பாடி லைக் எதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறேன், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபுட்டு நான் பை பண்ணி ஏதோ ஒன்று நான் அப்படி வாங்குகிறேன் அப்படின்னா ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் டு யூ. ஸோ என் கூட கனெக்டில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கும் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆக மாட்டீங்க. ஓகே, இவன் பண்ணதை நம்ம பண்ணால் ஒர்க் ஆகுமோ நினச்சி நீங்களும் பண்ணலாம். அப்படி ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் என் மேலே ஒரு க்ரெடிபிலிட்டி கொண்டு வரலாம். அதை நம்மளை இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த கனெக்ஷன் we can become a community. ஸோ கம்யூனிட்டியாக நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ என்ன நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம், என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், என்ன நீங்கள் லைக் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நான் எப்போல்லாம் வீடியோ போடுறணும் அந்த வீடியோலாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த 100 நாளும் பாருங்கள், ப்ராக்ரஸ் தெரியுதான்னு பாருங்கள். தெரியலையா, ஜஸ்ட் லீவ் மீ. அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எஸ், ஐ வாண்ட் டு பி ஹானஸ்ட் டு மை செல்ஃப், ஹானஸ்ட் டு யூ கைஸ். உங்கள்கிட்ட நான் ஹானஸ்ட்டாக இருக்கணும். அதனால தான் இந்த 100 நாளும் நான் எவ்வளோ கன்சிஸ்டன்சி டிசிப்ளினாக நான் ப்ரொவைட் பண்ணுமோ ஐம் கோயிங் டு ப்ரொவைட் யூ. நோ மேட்ரு வாட், ஐம் கோயிங் டு ப்ரொவைட் யூ. ஸோ ப்ளீஸ் இங்கே இருங்க, என் கூட பாருங்கள். ஓகே, இன்றைக்கி டே 1 இல்லை, நாளைக்கு தான் டே 1. இது வெறும் அனௌன்ஸ்மெண்ட் டே மட்டும்தான். நாளைக்கு நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். டே 1 நாளைக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ரோலெக்ஸ் சொல்கிற மாதிரி நோ மேட்ரு வாட், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். டே 1 நாளையிலேருந்து பார்ப்பீங்க. ஓகே, அடுத்த 100 நாள் நமக்குள்ளது. வெங்கட் கிஷோர், பாய்.